தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. கடலூரில் உள்ள சிகரம் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்திற்கான சங்கத்தினுடைய தலைவர். மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளுக்காகவும் நலனுக்காகவும் தொடர்ந்து போராடி வரக்கூடிய ஒரு போராளி திரு சிகரம் சையத் முஸ்தபா அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் மாற்றுத்திறனாளிகள் உங்கள் சிகரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. எங்கள் சிகரம் என்ற அமைப்பு 2018ஆம் ஆண்டு அரசு பதிவின்படி நாங்கள் பதிவு செஞ்சு இது இன்னை வரைக்கும் நடத்திட்டு வரோம். எங்களுடைய அமைப்பு கடலூர் மாவட்டம் தாண்டி வெளி மாவட்டங்கள் 5 மாவட்டங்களில் எங்களுடைய அமைப்பு. எந்தெந்த மாவட்டங்களில்? திருவண்ணாமலை, சென்னை, விழுப்புரம், நெய்வேலி இல்லை சார், இது திருநெல்வேலி, இது போன்ற மாவட்டம் 5 மாவட்டத்தில் செயல்பட்டு வரும். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ கல்லூரில் தலைமை செயலாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் தான். நீங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன இந்த அமைப்பில் மூலமாக செஞ்சுருக்கிறீங்க? அரசு என்ன செஞ்சுருக்கு? அரசு நீங்கள் எந்த கோரிக்கைகளை வச்சுருக்கிறீங்க இது வரைக்கும்? எங்கள் அமைப்பு மூலயமா எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னாக்கா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது. அது நாங்கள் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 200 மாற்றுத்திறனாளிக்கு மேலே அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு, அது தரை கடையிலேருந்து ஒரு பெட்டி கடையிலேருந்து மற்றவங்களுடைய வருமானத்தை எதிர்பார்க்காம நாங்கள் மற்றவங்களை செய்யணுன்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு இன்றைக்கி அந்த செயல்பட்டுட்டு வரோம். நீங்களே செஞ்சுட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து. இதற்கான நிதி இது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கேட்போம், உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் வருஷத்துக்கான சந்தானம் ஒன்று செய்கிறோம். அந்த சந்தா மூலயமா நாங்கள் அதுக்கான உதவி செஞ்சுட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கிறீங்க. அரசு என்ன உங்களுக்கு அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன அரசை பற்றி சொல்கிறதா இந்த அரசை பற்றி சொல்கிறதான்னு தெரியலையே. இல்லை, உங்கள் மாற்றுத்திறனாளிக்கு எந்த செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். அரசாங்கம் பெருசாக அதிகபட்சமாக கொடுத்து வண்டி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு அவங்க எங்களை மூடி மறைச்சிடறாங்க மாற்றுத்திறனாளிகளை. மற்றபடி நாங்கள் எதிர்பார்க்குற எந்த இதுவுமே அந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்யலை. இந்த திமுக அரசாங்கமா அதிமுக அரசாங்கமா? இந்த திமுக அரசு. அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு செஞ்சுருக்கா? அது ஓரளவுக்கு 70% எங்களுக்கு செஞ்சதுன்னே சொல்லலாம். அதிமுக அரசாங்கம் யார், எடப்பாடியா அம்மாவா? அம்மா ஆட்சியிலேருந்து அவங்க ஓரளவுக்கு பண்ணிட்டு தான். எடப்பாடி நிறையா பண்ணியிருக்கிறாரு, அவரும் நிறையா செஞ்சுருக்காரு. இந்த அரசு ஆட்சியாக பண்ணிட்டு இருக்காங்களே சார், விளம்பரம் நிறையா கொடுக்குறாங்க. அதெல்லாம் விளம்பரம் தான் சார். அதெல்லாம் அது இப்போ வரைக்குமே யாருக்குமே எந்த மாற்றுத்திறனாளிக்கும் முழுமையான பயன் அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போ கூட இந்த மாற்றுத்திறனாளிகள் நாளில் கூட முதலமைச்சர் நல்லா பேசியிருக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு உரிமையாக நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எந்த துறைக்கு போனாலும் எங்களை மதிக்கிறது கிடையாது. இதில் உரிமையாக எங்களை எங்கே பார்க்குறாங்க அவங்க. எங்கே போனாலும் எங்களுக்கு எங்களுக்கான ஒரு அதாவது அப்போ என்றைக்கு மாற்றுத்திறனாளிகளால் உடல் ஊனமுற்றவர் சொல்லி எங்களை ஒதுக்குனாங்களோ அன்றைக்கி என்ன கான்செப்டில் கொண்டு வந்தாங்களோ இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் எங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அதாவது வெளிப்படையாக சொன்னோன்னா அவங்க எங்களை இன்னும் தரம் தாட்டி தான் பார்த்துட்ருக்காங்க. அதான் உண்மை. இப்போ நம்மளுடைய கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஏதாவது பண்ணுறாரா? மாவட்ட ஆட்சியர்லாம் செய்கிறாங்க. அதாவது அவங்க செய்யணுன்ற ஆணையை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க இல்லையா. அதனால் அவங்க சொல்லிடுறாங்க இதை செய்யலாம் அதை செய்யணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்கு அடுத்தபடியான அதிகாரத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது முழுமையாக. சரி, உங்களுக்கு மற்ற ரீதியில் ஏதாவது உதவி வந்திருக்கு? அரசியல் கட்சியிலேருந்து இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது செஞ்சுருக்காங்க? இப்போ வரைக்குமே இல்லை சார். அது யாருமே உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. அவங்க எங்களுக்கு எப்படி ஏமாத்துறாங்கனாக்கா வருஷத்தில் 3 சக்கர ஸ்கூட்டர் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொடுக்குறாங்க. மற்ற அந்த வீல் சேர் தரேன் அப்படின்றாங்க. மற்றபடி அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படைகள் தேவைகள் எதுவுமே இன்னும் முழுமையாக பூர்த்தி அடையலை. என்ன உங்களுக்கு முழுமையான பூர்த்தி தேவை என்ன சார்? மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரம் இல்லாமல் இன்னைக்கு பல பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. சரி, இந்த வீட்டு சம்மந்தமாக நம்ம கிட்டத்தட்ட 2018லேருந்தே நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு வரோம். அதை இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு 2018லேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு வரோம். இதில் 2018, 19லேருந்து அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எங்களுக்கு கடலூரில் எம்புத்தூர் அப்படின்ற ஒரு பகுதியில் எங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. எம்புதூர் இப்போ பஸ் ஸ்டாண்டு வருது அந்த ஏரியா. ஆமாம், அது உள்ள மாவடிப்பாளையம்ன்ற ஒரு பகுதியில் கொடுக்குறாங்க. மாவடிப்பாளையம் அங்கே தராங்க. அந்த மாவடிப்பாளையத்தில் இடம் கொடுக்கக்குள்ள எப்படி கொடுக்குறாங்கன்னா தமிழக அரசு முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்று இங்கே கடலூரில் ஒரு இது நடத்துகிறாங்க, ஒரு பெரிய அரசு விழா. அந்த அரசு விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு இலவச மனைப்பட்டான்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்குன்னா 145 பேருக்கு பேப்பரா?
வெற்றுக்காய் அதான் பட்டா காப்பி, ஆ அது பேர் வெற்று பேப்பர் தான் எங்களுக்கு. ஏன் சார் அதிகாரி கையெழுத்து போட்டுருக்கோம். அதிகாரி கையெழுத்து இடம் எங்க சார் இருக்கு? இடம் எல்லாமே கொடுக்குறாங்க. இடம் எங்க இருக்குன்னு தெரியல, அதோட அளவீடு என்னன்னு தெரியாம தான் நாங்கள் வந்து இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதை வெறும் பேப்பர் தான் கொடுத்தாங்க. அது என்ன அரசு முத்திரை இருந்துட்டா போதுமா? இன்னும் உங்களுக்கு இடம் காட்டல. இன்னும் இடத்த வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த இடத்த வந்து மாவடிப்பாளையத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து தாசில்தார்கிட்ட மனு கொடுத்து, சப் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து, இப்படி பல பிரச்சனைகள் பண்ணி நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்குறோம். அந்த இடம் பார்க்கக்குள்ள மனுஷன் மட்டும் கிடையாது, மிருகம் கூட அங்கே வசிக்க முடியாது. மாவடின்ற பாளையன்ற மலைப்பகுதியில் சாலை வசதி எந்த வசதியுமே அடிப்படை வசதி இல்லாத ஒரு இடம் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு? 145 பேருக்கு. 145 பேர்த்துக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றோடனே கொடுக்குறாங்க. 2022 கொடுக்குறாங்க. 22 கொடுத்து இந்த நாள் இன்னைய நாள் வரைக்குமே நாங்களுக்கு அதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இடத்த அளந்து கொடுங்கன்ட்டு. எந்த ஒரு அரசாங்கம், எந்த ஒரு அதிகாரியும், கலெக்டரோ சரி, தாசில்தார் சரி, எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்த கொடுத்து 4 தாசில்தார் மாறிட்டாங்க, 3 சப் கலெக்டர் மாறிட்டாங்க, 3 கலெக்டர் மாறிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த இடம் இன்னும் தீர்வு இதுதான், இன்னும் எங்கள் இடம் இன்னும் எங்களுக்கு காட்டல. அந்த மாதிரி ஆட்சி, அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து வாழ முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சமன் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க சார். அதை இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. 4 வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஆட்சியும் ஆட்சி போக போகுது. இதுக்கு இடையில வந்து மிகப்பெரிய இதெல்லாம் நடந்துருக்கு. எப்படின்னா வந்து கடலூரில் வந்து சமீப 1 வருஷ காலத்தில் 30 கோடி ரூபாயில் வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தா 15 கோடி ரூபாயில் மருதம் பூங்கா கடலூர் சில்வர் பீச்சில் கட்டுறாங்க. இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தா வந்து 8 கோடி ரூபாயில் ஒரு பூங்கா கட்டுறாங்க. இதுக்கெல்லாம் ஃபண்டு இருக்குது. அந்த அந்த இடத்த நிறைவேறதுக்கு நிதி இல்லைன்றாங்க. என்எல்சிட்ட கேட்குறோம், என்எல்சி இன்னும் செஞ்சு தர மாட்டேங்குதுன்ட்டு. எங்களுக்கு மாற்றுத்தராங்களே அப்புறம் எந்த விதத்தில் எங்களை அவங்களை அவமதிக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படி தான் எங்களுக்கு நாங்கள் அசிங்கப்பட்டு வரோம் அந்த இடத்துல. ஓஹோ, இப்போ அரசு சொல்கிறதெல்லாம் சும்மா உங்களுக்கு செய்கிறோன்றாங்க சார். இதையும் வரையும் செய்யலை சார். இதுக்காக வந்து நாங்கள் பெரிய பெரிய போராட்டம், காத்திருப்பு போராட்டத்தை பெருசாலாம் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே அந்த டைமில் அவங்க வந்து எங்களை வந்து அந்த இடத்துல ஒப்பேற்றி நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் வேறு என்ன அவங்க கோரிக்கை வச்சுருக்கிறீங்க? நீங்கள் இலவசமாக விட்டுமான பண்ணுற பேப்பரோடு நிற்கிது, என்னது உங்களுக்கு காட்டல, அடுத்து என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்குது? நிறைய மாற்றுத்திறனாளிக்கு இன்னும் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது சார். அடிப்படை தேவைகள் இன்னும் முழுமையாக எந்த தேர்வுமே பண்ணலை சார் அவங்க. அதான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான தேவைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதான் கேட்குறோம். இப்போ நாங்கள் போய் சுய தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க் வங்கி லோன் தரேன் சார். இப்போ எல்லாத்துக்கும் லோன் வந்து எங்கே சார் தராங்க? 2 பேர் கவர்மெண்ட் ஷூரிட்டி வேணுன்றாங்க. 2 பேர் ஷூரிட்டினாக்கா நாங்கள் அந்த ஷூரிட்டி இல்லாமல் நாங்கள் வாங்க முடியல. நாங்கள் அரசாங்க பணியாளர்கிட்ட போய் நாங்கள் ஷூரிட்டி கேட்டால் அவங்க 1000 கேள்வி கேட்குறாங்க. நீ கட்டுவியா இல்லைனா ஏன் என்னுடைய பணத்தை பிடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு பயம். நாங்கள் ஆக்சுவலாக மாற்றுத்திறனாளிலாம் எல்லாமே வந்து ஏமாற்றுறாங்கன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. பல வங்கிகள்லாம் வந்து நேர்மையாக நடந்துக்கிற மாற்றுத்திறனாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்து அவங்க வந்து அரசாங்க ஊழியரோட இது கேட்குறாங்க ஷூரிட்டி. இதனால் வந்து தரேன்னு சொல்கிறாங்க தவிர ஆனால் வந்து 5% கூட மாற்றுத்திறனாளி தரல இன்னி வரைக்கும். முழுமையாக கொடுக்கல. எல்லாமே வந்து இப்போ வாய் வார்த்தையாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளி இதை செய்கிறோம், அதை செய்கிறோன்ட்டு எதுவுமே செய்யலை. இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. முழுமையாக எதுவுமே செய்யலை. இப்போ மாற்றுத்திறனாளிக்கு செய்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வெறும் விளம்பரம் தான். வெற்று விளம்பரம் தான் சார். அது எல்லாம் வெற்று விளம்பரம் தான். மாற்றுத்திறனாளிகள் எந்த உதவியும் முழுமையாக கிடைக்கல. ஈசமாக லோக்கல் அமைச்சர், லோக்கல் எம்எல்ஏ போய் பார்த்தீங்களா? அமைச்சர் லோக்கல் கடலூரோட எம்எல்ஏக்கு இதை பற்றி தெரியவே இல்லை. நாங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணுறோன்றது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அமைச்சர் இது தெரியாமல் இருக்கார். 2 அமைச்சர் இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில். நாங்கள் இப்போ தொடர்ந்து 2022 பல போராட்டம் பண்ணுறோம். இன்னை வரைக்கும் அவங்களுக்கு தெரியுதான்னு கூட தெரியல. தெரியாமையே வந்து இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் கலெக்டர் பார்க்கக்குள்ள கூட அப்போ வந்து நேரடியாக அப்போ தான் வந்து தாசில்தார்ட்ட அவர் பேசுகிறாரு. தாசில்தார் அன்றைக்கி தான் சொல்கிறாரு, இதை பற்றி எதுவுமே அடிப்படை வேலைகளே அங்கே ஆரம்பிக்கலான்ட்டு. இந்த மண்ணு கூட இடத்துல அடிப்படை வேலைகள் கூட ஆரம்பிக்கலான்றார். அப்போ 4 வருஷமாக எங்களை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காங்க. யார் சொல்கிறா? மண்ணு கொட்ட கூட தாசில்தார் சொல்கிறார். யார்? கடலூர் தாசில்தார் சொல்கிறார். கலெக்டர் என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 15 நாள் டைம் கொடுத்து இன்றைக்கி 3 மாதம் ஆகிடுச்சு. இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி இதை சம்மந்தமாக நாங்கள் இப்போ வந்து வர 23ஆம் தேதி வந்து காத்திருப்பு போராட்டம் திரும்ப நடத்துகிறோம். எங்கே நடத்த போகிறீங்க? சப் கலெக்டர் ஆஃபீஸில். இப்போ வர 23ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம். ஆமாம்.
அதான் அன்றைக்கி வந்து அவங்க யார் பேசினாலும் அன்றைக்கி கலையிறதெல்லாம் கிடையாது. நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருக்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் இன்னும் எந்த அதிகாரியும் உங்களுக்கு வந்து எதுவுமே செய்யவில்லை, அப்படியே இருக்கு. செய்கிறேன்ற பேரில் சொல்லிட்டு இருக்காங்க, செய்கிறோன்ட்டு. மாற்றுத்திறனாளி கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே இருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக 40,000 பேருக்கு மேலே இருக்காங்க. இன்னைய வரைக்கும் முழுமையாக தீர்வு பெற்றது 5,000 பேருக்கு கூட முழுமையான வந்து பயன் கிடைக்கல. இன்னைக்கு பயன் பெற்றதுன்னு பார்த்தா இந்த வண்டி கொடுத்து எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாங்க. இந்த 3 சக்கர வண்டி ஸ்கூட்ரி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கொடுத்து வந்து மீதி எல்லாத்தையும் ஒப்பேற்றிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் அரசு. இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. இப்போ 23 போராட்டம் பண்ணுறீங்க. போராட்டம் பண்ணுறோம். அந்த போராட்டம் நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக இல்லைன்னா வேறு மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா இப்போ வந்து அவங்க வந்து கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடியே வந்து பூங்கா கட்டுறாங்க இல்லையா, அது அதில் போய் நாங்கள் குடியேறதான் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். கடலூர் பூங்காவில் கட்டுற இடத்துல குடியேறத அவங்க இப்போ எங்களுக்கு செய்யாத அங்கே அவ்வளோ அமௌண்ட்டு போட்டு செய்கிறாங்கல்ல, அதை செய்யறதுக்கு அது ஒரு 2 கோடி ரூபாய் செலவாகுமா அந்த இடத்த எங்களுக்கு கொடுக்கறதுக்கு? அதை செய்யாமல் இதை செய்கிறாங்க. நாங்கள் அதனால் அங்கே போய் குடியேறலான்னு ஒரு முடிவில் இருக்கும். இப்போ இந்த தேர்தலில் எப்படி உங்களுடைய நிலைப்பாடு இருக்குது? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நிலைப்பாடுன்றது வந்து இப்போ வந்து 3வது ஒரு அணியை உருவாக்குள்ளே வந்து அது நிலைப்பாடு மாறுதான் சார். அது நடிகர் விஜயெல்லாம் வந்துருக்கிறார், அவர் எப்படி? அதுக்கு தான் சொல்கிறேன். அதிமுக திமுகவுக்கு மாற்று ஏதாவது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உருவாகணும்னு சொல்ல முடியாது, உருவாகலாம். 3வது அணி உருவாகலாம். அவங்க நிலைப்பாடு எப்படி எதாவது நோக்கி போவோம்? விஜய் நோக்கி போவோமா இல்லை மீண்டும் எதை மாதிரி அரசியல் நிலைப்பாட்டில் நீங்கள் போவீங்க? எங்களுடைய கோரிக்கை ஒரு சிக்கன ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க, 5 மாவட்டத்தில் இருக்குது, நீங்கள் தான் தலைமை நிர்வாகியாக இருக்கிறீங்க. கடலூர் மாவட்டம் 40,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 40,000 மாவட்டத்தினருடைய வாக்குகள் எந்த அணிக்கு போகும்? ஏன்னா உங்களுக்கு எந்த அரசுமே ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறீங்க. எல்லா அரசுமே கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கொடுத்து கவுத்துறாங்க சார். அதான் உண்மை. இப்போ நீங்களும் வாங்கிடுவீங்க? நாங்கள் வாங்க போகிறது கிடையாது. அப்புறம் சார் நீங்கள் சையத் முஸ்தபா வாங்க மாட்டாரு, மற்ற மாட்டுத்திறனாளி வாங்குவாங்கல்ல. என்ன அவங்களோட நிலைப்பாடு அந்த கடைசி நேரத்தில் எனக்கு சாப்பாட்டுக்கு வழியில் ஒரு 500 ரூபா கொடுக்கக்குள்ள அவன் அந்த தானே எதிர்பார்ப்பான் கடைசி நாளில். அந்த அப்படி மாற்றம் தான் தவிர அது இந்த நேரத்தில் யாருக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம யாருக்கும் ஆதரவு தரப்போ நம்மளது அரசியல் கட்சி சார்ந்த எந்த இதுவுமே கிடையாது. நம்மளது நம்ம யாருக்கும் ஆதரவு கிடையாது. மாற்றுத்திறனாளி கோரிக்கை யார் நிறைவேற்றன்னு சொல்லி அவங்க உறுதிமொழி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்கள் ஓட்டு போடுவோம், அவ்வளோதான். உறுதிமொழி கொடுக்கணும். என்ன மாதிரி உறுதிமொழி எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் எங்களுக்கு என்ன மாதிரி எப்படி பசங்க இப்போ வேலை வாய்ப்பில் வந்து 4%ன்றாங்க. அந்த 4% இப்போ வரைக்கும் வந்து எங்கள் கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து 20 பேர் கூட இன்னும் மாற்றத்தினால இந்த 5 வருஷத்தில் வேலை கொடுக்கல. 20 பேர்த்த கூட கொடுக்கல. 20 பேர் அரசு பணி. ஆமாம். 4% இடஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கல. அந்த மாதிரி இப்போ அரசு பணியில் எங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு. சரி, இந்த அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? திமுக அரசுக்கு, முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, லோக்கல் மினிஸ்டர் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அமைச்சர் கணேசனுக்கு, கல்லூர் எம்எல்ஏ ஐயப்பனுக்கு, கல்லூர் எம்பி விஷ்ணு பிரசாத்துக்கு, இவர்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை சொல்ல விரும்புகிறீங்க? மாற்றுத்திறனாளி கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறோம். இன்னும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இங்கே கடலூரில் நடக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் முதலமைச்சருக்கு தெரியுமானே தெரியல. அது எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? தெரியலன்றதான் எனக்கு என்ன தெரியும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் வந்து பல இடத்துல வந்து நிறையா வந்து நேரடி பார்வையில் பண்ணுறாருன்ற சொல்லி கேள்விப்படுறோம். கடலூர் மாவட்டத்தோட இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வரைக்குமே அவருக்கு தெரியாமல் இருக்குது. இல்லைன்னா எப்படியாவது அந்த அவருடைய ஆட்சியில் இவ்வளோ பெரிய தவறு நடக்குதுன்னா கண்டிப்பாக கேட்பார்ல. இவங்க லோக்கலில் இருக்கிற மினிஸ்டர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து அவருக்கு தகவல் சரியான முறையில் போய் பரிமாற்றம் பண்ணல. அதையும் தாண்டி போலீஸ் உளவுத்துறை சொல்லும்ல உங்களுக்கு. உளவுத்துறை வந்து உளவுத்துறையே வந்து இன்றைக்கி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் செயல்படுது. யாருக்கு? இருக்கிற அமைச்சர்கள் சப்போர்ட்டாக தான் செயல்படுது. இல்லை, என்னதான் சப்போர்ட்டாக செயல்பட்டால் உண்மை நிலத்தை அரசின் மேலிடத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க தானே உளவுத்துறையோட வேலை. அது எப்படி சொல்லாமல் இருக்க மாட்டாங்களா உளவுத்துறை? நீங்கள் உளவுத்துறை வந்து எங்களுக்கு வந்து முழுமையான அவங்க வந்து எங்கள் தகவல் பரிமாற்றம் இந்த விஷயம்லாம் முதலமைச்சர் தெரியாதுன்றீங்க. முழுமையாக தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். சாதாரண ஓரளவு தெரியும், முழுமையாக தெரியல. கடலூரில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு இடம் கொடுத்து இப்போ வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் அவங்க வந்து யாருக்கும் வந்து முழுமையாக இடம் போய் சேரலை அப்படின்ட்டு தெரியும். அது எந்த விதத்தில் போய் அவங்க சிஎம்கிட்ட கொண்டு போயிருக்காங்கன்றது தெரியல. சரி, ஓகே சார். இப்போ வந்து உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் முதலமைச்சர் கவனத்திற்கு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது போகும். இன்னும் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா அரசுக்கு? இந்த மாற்றுத்திறனாளிகள் திரும்ப வந்து இழைக்கப்படும் கொடுமைகள் வந்து தடுத்து நிறுத்தணும். எல்லா மாற்றுத்திறனாளியும் வந்து அரசாங்கம் வந்து நேரடியாக வந்து உதவி செய்யாது.
நாங்கள் போய் கேட்குற இடத்துல எங்களுக்கான மரியாதை கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதிகாரிகிட்ட. அதே மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு இது என்ன இது மாமன்ற உறுப்பினரில் வந்து இப்போ போட்டாங்க இல்லையா? இப்போ நியமன உறுப்பினர்கிட்ட இந்த நியமன உறுப்பினர்களுக்கு வந்து சிஎம் இது இந்த செய்தி மூலியமாக தெரிவிக்கிறது என்னன்னாக்கா, இந்த கட்சி சார்ந்த மாற்றுத்திறனாளிகளை மட்டும்தான் வந்து தமிழகம் முழுவதும் வந்து அவங்க எடுத்திருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து தீபக்நாதன் சொல்லி ஒருத்தர் இருக்கார் இங்கே மாநில இதில் அரசு கட்சியில் இருக்கார் பொறுப்பில். அவர் மூலயமா நியமிக்கப்படுறாங்கன்றது எங்களுடைய தகவல் வந்திருக்குது. அதனால் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அவருடைய நேரடி பார்வையில் எடுக்கக்குள்ள திமுக இல்லையா இந்த மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் வந்து கலெக்டர் தானே இது பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல சார், கலெக்டர் தான் சொல்கிறோம்ல, அதுக்கு மேலே ஆட்சியாளர் இருக்காங்கல்ல. நீங்கள் திமுக ஆளை போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, எங்கள் ஊர் உதாசலத்தில் வந்து அதிமுக எதிரான ஒரு ஆளை போட்டிருக்காங்களே. திமுக எதிரான ஆள் இருக்குல்ல சார், அது தீபக்நாதன்றவர் வந்து அவர் வந்து ஒரு சங்கம் வச்சுருந்தவர் சென்னையில். ஆமாம், டிசம்பர் 3 இயக்கம்னு வச்சுருந்தவர். அந்த இயக்கத்தை சார்ந்த தமிழகம் முழுவதும் அவர் வச்சுருந்தார். அந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் தான் அவர் தேர்ந்தெடுத்து போட்டுன்னு இருக்காங்க. டிசம்பர் 3 இயக்கத்தை சார்ந்தவங்கள தான் போட்டுன்னு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து வெளியில் விசாரித்த வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க நம்மள்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்குள்ள அவங்கள்ட்ட நம்ம பேசக்குள்ள நீங்கள் என்ன அமைப்பில் இருந்தீங்க அப்படின்னா டிசம்பர் 3 இயக்கம் அப்படின்றாங்க. அப்படின்னு நாங்கள் வந்து இப்போ வந்து அதை வந்து கலெக்ட் பண்ண வரைக்கும் எல்லா தகவலையும் தான் உண்மை. அப்படி இருக்கக்குள்ள அந்த இதெல்லாம் வந்து சிஎம் பார்வைக்கு நேரடியாக போய் அவர் நியாயமான மாற்றத்தை நியமிக்கணும். இப்போ நடந்திருந்து இதை வந்து தடை செஞ்சு நியாயமான நியமன உறுப்பினர்கள் நியமிக்கணுன்றது இந்த செய்தி மூலிமா தமிழக முதலமைச்சர் தெரிவிக்கிறேன். சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. சிகரம் மாற்றுத்திறனாளர் சங்கத்தின் சார்பாக உங்களுடைய மன வலிமையோடு சொன்ன பல கோரிக்கைகள் நம்முடைய சேனல் மூலமாக தமிழ்நாடு உளவுத்துறைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக போகும். உடனடியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சிவாதித்யா செந்தில்குமார் நேர்மையான அதிகாரி அவர் கண்டிப்பாக அரசுக்கு தெரிவிப்பார். அந்த நடவடிக்கைகளை எடுத்து உங்களுக்கு அந்த மாவட்டப்பாளையத்தில் உங்களுக்கு கொடுத்த அந்த 145 பேருக்கு கொடுத்த இலவச பட்டா மனைப்பிரிவை சரிசமப்படுத்தி உங்களுக்கு உண்டான இடத்தை வந்து ஒதுக்கி கொடுப்பார். ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.